ஸ்ரீ வெயில் உகந்த விநாயகரின் அருளாலும் 11 சித்தர்களின் துணையாலும் ஸ்ரீ அரியநாச்சி ஜோதிட சிரவணம் யூடியூப் சேனல் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகில் மிக ஆழச்சிறந்த யோசனைகள் எல்லாம் பயனற்றவைதான் நீங்கள் செயல்படாத வரை. உங்களின் செயலை உடனே துவங்குங்கள். உங்களின் பொன்னான நேரம் இது. நேர்களே, இன்றைக்கு நமது காணொலியில ஆடி மாதம் சிறப்புகள் என்னங்கிறத தொடர்ச்சி ஆடி அமாவாசையை பத்தி பார்க்க போறோம். ஆடி அமாவாசை எதனால சிறப்பு, ஏன் சிறப்பு, ஆடி அமாவாசை எதற்காக முன்னோர்களுக்கு நம் தர்ப்பணம் குடிக்கிறோம், இதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். மாதங்கள் தோறும் அமாவாசை வரும். ஆனா இருக்கிற அமாவாசையில ஆடி மாத அமாவாசை, தை அமாவாசை, மகாலயபட்ச அமாவாசை, புரட்டாசி மாசம் வர்றது ரொம்ப விசேஷமானது. தை அமாவாசைங்கிறது உத்தராயண காலத்துல முதல் மாதத்துல வர்ற அமாவாசை. ஆடி மாத அமாவாசை என்பது தட்சிணாய காலத்துல வரக்கூடிய முதல் அமாவாசை. இந்த ஆடி மாசம் சூரிய பகவான் கடகராசியில சஞ்சாரிச்சு கொண்டு இருப்பாரு. ஆடி மாதம் சூரிய பகவான் கடகராசியில இருக்கும் போது சந்திரன் கடகராசிக்கு, தனது ஆட்சி வீடான கடகராசிக்கு வந்து ஒரே பாகையில 2 பேர் இருக்கிறனால தான் இந்த அமாவாசை. இந்த கடகராசனையானது காலபுருஷ தத்துவத்தில் 4ஆம் இடம். 4ஆம் இடம்ங்கிறது வீட குறிக்கும். சூரியனான விதுர்காரகர், சந்திரனான மாதுர்காரகர் 2 பேரும் 4ஆம் பாவமான இந்த வீட்டில இருந்து காலபுருஷ தத்துவத்தில் 10ஆம் இடமும், சூரியன் சந்திரனின் பார்வை 7ஆம் பார்வையான பார்வையில் இருக்கக்கூடிய மகர ராசி. இந்த 10ஆம் பாவம்ங்கிறது கர்மஸ்தானம். இந்த கர்மஸ்தானத்தின் அதிபதி சனி பகவான். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள பொதுவான ஒரு பார்வை 7ஆம் பார்வை. இவர்கள் இருவரும் இந்த கர்மஸ்தானத்தை பாக்குறாங்க. வீட்டுல இருந்து தாயும் தந்தையும் கர்மஸ்தானத்தை பார்க்கும் மாதிரி. அப்போ இந்த கர்மஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இந்த அமாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் புண்ணியமானது. பொதுவா நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். நம்மளால வருடந்தோறும் தர்ப்பணம் கொடுக்க முடியலைங்கிற பட்சத்துல ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலயபட்ச அமாவாசை போன்ற நாட்கள்ல தர்ப்பணம் கொடுத்தா ஒரு வருடமும் தர்ப்பணம் கொடுத்ததுக்கான பலன்கள் கிடைக்கும். இந்த ஆடி அமாவாசையில நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறது 48 ஜென்மங்களுக்கும் புண்ணியத்தை சேர்க்கும். நமது முன்னோர்கள் பித்ருலோகத்துல சாந்தி அடைகிறதுக்கு வழிவகுக்கும். அடுத்த பிறவி பிறக்கிறதுக்கும் வழிவகுக்கும். ஏற்கனவே பிறவியில பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வாழும் இந்த பிறவியில நல்ல வாழ்க்கை அமைய உதவும். இப்போ இந்த பித்ருக்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுக்கிறது ஏன் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், யார் யாரெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கிறது கடலிலோ ஆற்றிலோ குளித்து விட்டு எள்ளும் தண்ணீரும் வைத்து தர்ப்பை பொருளோட கொடுக்கணும். எள்ளு அப்படிங்கிறது விஷ்ணு பகவானின் வியர்வையிலிருந்து உருவான ஒரு அமிர்த தானியம்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப புண்ணியமான ஒரு தானியம். இந்த கருமை நிறம் கொண்ட எள்ளானது புனிதமிக்கது. இப்ப இந்த கருமை நிறம் கொண்ட எள்ளை வச்சு நம்ம தர்ப்பணம் கொடுத்தோம்னா நம்ம முன்னோர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து நம்மளை வாழ்த்துவாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் தீர்க்கும் சக்தி கொண்ட வல்லவர்கள். நமது முன்னோர்களுக்கு உண்டான தர்ப்பணத்தை நம்ம சரியா கொடுக்கலைன்னா எந்த தெய்வங்கள் உதவி செய்தாலும் அந்த உதவியினை செய்ய தடுத்து விடுவார்கள். அதனால நம்ம முன்னோர்களுக்கு கட்டாயம் தர்ப்பணம். இந்த எள்ளு வைத்து தண்ணீரை வைத்து தற்பை புல்லை வைத்து நம்ம கொடுக்கிற தர்ப்பணம். இந்த தற்பை புல்லுங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த தற்பை புல்லுங்கிறது
வானத்திலிருந்து வந்ததுன்னு சொல்றாங்க. இந்த தர்ப்பை புல்லானது ஒரு முனியில பிரம்மனும், மறுமுனையில சிவனும், நடுவிலே விஷ்ணுவும் இருக்கிறதாக சொல்றாங்க. இந்த தர்ப்பை புல்லானது ஆன்மாவை போன்று தானே தோன்றினது அப்படிங்கிறத ஒரு சொல்லு இருக்கு. இந்த தர்ப்ப புல்ல சூரிய ஒளி மூலம் நமது முன்னோர்கள் வந்து தங்கி நாம கொடுக்கிற தர்ப்பணத்தை ஏற்றுக்கிறாங்கிறதையும் சொல்றாங்க. இந்த சூரியன் நாம் கொடுக்கிற தர்ப்பணத்தை ஏத்துக்கிறதுக்கு அவருக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கு. ஏன்னா இந்த சூரியனானவர் 17 தேரில் பூட்டி உலகை வலம் வருவார். அப்போ நாம கொடுக்கிற தர்ப்பணத்தை கொண்டு போய் நம்ம முன்னோர்களுக்கு சேர்க்கறதுல பெரும் பங்கு சூரிய பகவானுக்கும் உண்டு. இந்த தர்ப்பை புல் நிலத்துல வாடாமலும் நீரில அழுகாமலும் வாழக்கூடிய தன்மை பெற்றது. இந்த தர்ப்பை புல்லு விதையோ செடியோ அல்லது பதியமோ போட்டு வளரக்கூடியது அல்ல, தானே முளைக்கக்கூடியது, சுத்தமான இடத்தில் வளரக்கூடியது தர்ப்பை புல். தர்ப்பை புல் வேத பாராயணத்திலையும் பூஜைகள் செய்யறதுலையும் தர்ப்பணம் கொடுக்கறதுலையும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால தர்ப்பை புல் எள்ளு வைத்து தண்ணீருடன் தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப உகந்தது. சூரியன் உதயத்திற்கு பின் தர்ப்பணம் கொடுக்கணும். கடலிலோ அல்லது புனித ஆற்றிலோ நீராடி தர்ப்பணம் கொடுக்கணும். இந்த முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணமானது தென் திசையை பார்த்து கொடுக்கணும். இந்த தென் திசையை பார்த்து ஏன் கொடுக்கிறோம்னா, நம்ம முன்னோர்கள் வாழக்கூடிய பித்ருலோகத்தை ஆள்வது யமதர்மன். இந்த யமதர்மன் ஆளும் அரசானது சம்யமி, இது தென் திசையில இருக்குங்கிறது ஐதீகம். அதனால நம்ம தென் திசையை பார்த்து தர்ப்பணம் கொடுக்கணும். இந்த தர்ப்பணத்தை நம்ம கொடுக்கறதுனால நம்ம முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைந்து நம்மளை வாழ்த்தி, நம்ம எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களை போக்கி நம்முடைய வாழ்க்கை சிறப்படைய வழிவகுப்பாங்க. இந்த தர்ப்பணத்தை யார் யாரெல்லாம் கொடுக்கலாம், யார் யார் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதையும் இந்த தர்ப்பணம் தாய் தந்தையை இழந்த அனைவரும் கொடுக்கலாம். இந்த தர்ப்பணத்தை கணவனை இழந்த மனைவி கொடுக்கலாம். தாய் தந்தை உயிரோட இருக்கும்போது மனைவியை இழந்தவர் கொடுக்கக்கூடாது. குழந்தைகளை இழந்தவர் கொடுக்கக்கூடாது. கணவன் உயிருடன் இருக்கும்போது தாய் தந்தை இழந்த மனைவியை கொடுக்கக்கூடாது. முன்னோர்களுக்கு திரி தர்ப்பணம் கொடுத்துட்டு சிவாலயம் சென்று வழிபட்டு பின்னர் அகத்திக்கீரை, பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கணும். அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துட்டு ஏழை எளிய மக்களுக்கு ஒருவேளை உணவு கூட அன்றாடம் கஷ்டப்படும் மக்களுக்கு அன்னதானம் வழங்கணும். அதுலயும் வயது முதியோர், ஊனமுற்றோர், விதவை பெண்களுக்கு அன்னதானம், தான தர்ப்பங்கள் வழங்குறது சிறப்புங்க. அதன் நம்ம வீட்டுக்கு போய் முன்னோர்களுடைய படத்துக்கு முன்னாடி நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி காக்கைக்கு இலை போட்டு சாதம் வைத்து படையல் போடணுங்க. அதன் பின் விரதம் விட்டு அப்படி இருந்து வந்தா முன்னோர்கள் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. முன்னோர்களின் ஆசீர்வாதம் கோடி புண்ணியங்களை தரும். முன்னோர்கள் நமது குடும்பத்துல ஏற்பட்டிருக்கிற கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீர்த்து நாம நல்ல முறையில வாழ்றதுக்கு வழிவகுப்பாங்க. இதுதாங்க ஆடி அமாவாசையின் சிறப்பு. மேலும் அடுத்த வீடியோவில் ஆடி மாதத்தின் சிறப்பு என்ன என்று தொடர்ந்து பார்ப்போம். நமது சேனலுக்கு புதிய நபர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க, மறக்காம பெல் பட்டன் தட்டிங்க. வணக்கம், வாழ்க வளம்.